உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பேபி சூசைட் பிளான் கேன்சல். என் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கடவுள் இருக்காரு. நக்குச்சு. டேய் அவன் செத்துட்டான்டா. சௌமி, இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமான புருஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? தெரியல. கரெக்ட், உனக்கு தெரியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னடி சோகமா இருக்க? ஃபைனலி அவன் எனக்கு எஸ் சொல்லிட்டான். எஸ் சொன்ன ஹாப்பி தானே? சோகமா இருக்க? நான் அவன்கிட்ட என்ன கேட்ட தெரியுமா? என்ன கேட்ட? என்கிட்ட பேச பிடிக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு தான் எஸ் சொன்னான். என்னங்க மீனுங்க? மீனா புடிடி. இருங்க நான் போய் புடிச்சிட்டு வரேன். என்னங்க வர மாட்டீங்க? உட்ரி அது மீனடி. உட்ரி இது உட்ரி. அது மீனடி. Excuse me, are you single? Yes, I'm rich. I'm using iPhone 16 Pro Max and branded watch, branded shoe, but still I am single. Oh, okay. வெளில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் நீ எங்க வேணாலும் போடா. வெளியே வெயில் மண்டைய பொளக்குது. தலைக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சிட்டு போ. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்ணெரியுது எனக்கு தூக்கம் வரலமா அப்படின்னு பொளக்கிட்டு இருப்பேன். அதனால அம்மா உனக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு விடுறேன்ப்பா. டே யாருக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சமா எண்ணெய் வச்சு விடுறேன்டா. இப்படிதான் அம்மா பேச்ச கேட்டு வெளியில போகும்போது தலைக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டு போயிட்டேன்னா உடம்புல சூடே படாது. மணிமுட்ட தாவணி பந்தல் மேலா போலே அடியார குட்டு குட்டு உள்ள யாரும் இருக்காங்கடா. உள்ளயா? ஆமாடா. யாரும் இல்லடி. இல்லடா கண்டிப்பா யாரும் இருக்காங்கடா. யாரும் இல்லடி. இருக்காங்கடா, யாரும் இருக்காங்கடா. ஏய் யாரும் இல்லன்ற தெரியுதுல? அப்ப எதுக்கு இந்த இவ்வளவு லைட் எல்லாம் ஆன் பண்ணி போட்டுருக்க? போய் ஆஃப் பண்ணி வா. நேற்று ஃப்ரெண்ட்ஸோட வீர தீர சூரன் போயிருந்தேன்ல, சரியான மேக்கிங். அப்பா எவ்வளவு சிங்கிள் ஷாட்னுங்கிற. ஆனா டான் 2 பிரைஸ் பண்ண அளவுக்கு யாருமே இந்த படத்தை பிரைஸ் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் தளபதி ஸ்பீச் கேட்டியா? வேற லெவல்ல இருந்துச்சுல்ல. பண்ணு முட்டை பொண்ட முக்கா நல்லா டைவர்ட் பண்ணு. ஏண்டா மேட்சுக்கு முன்னாடி குருசாமி லாலிபப்பு பொம்பளை கப்புன்னு என்னென்ன பேசிச்சு நாக்கு. இப்ப என்ன வாய்க்குள்ள உட்காந்து ஒளிஞ்சுக்கும் விளையாண்டு இருக்காது. இப்ப பேசு. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. குமா பாட்டிக்கு வேற போன ஒய்யாரமா உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கிற வேலை எல்லாம் யார் பாப்பா? ஏய் இந்த Dress ரொம்ப அழகா இருக்குடி. அப்படியாடா? நான் போடும் போதே நினைச்சேன். நல்லா இருக்குல்ல? இப்படி கம்மல் கூட மேட்சிங்கா போட்டிருக்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு போ. ஆமாண்டா மேட்சிங்கா கிடைச்சிருச்சு. நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி உனக்கு கலரா நான் ஆன்லைன்ல வேணா ஆர்டர் பண்ணி தரட்டா? சரி ஓகே. சரி நீ குளிச்சுட்டு ரெடியாவு. நான் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இங்க பாரு, நான் ஒருத்தர்கிட்ட ரொம்ப முக்கியமா பேசிக்கிறேன். நீ வந்து எதுவுமே தொந்தரவு பண்ணாத. என் சொத்தெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்க போறேன். நீ எதோ பேச சைலண்டா இரு. எனக்கு தெரியாத என்ன சொத்துக்கு தெரியுமா சேர்த்து வச்சிருக்காளா இவ? ஹலோ சார் லாயரா? ஆமா சார், சாந்தா சார் பேசுறேன். சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசலான்னு இருந்தேன் சார். என்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது. எங்க பசங்க பேர் மேல எழுதி வச்சிடலான்னு சார். நான் பேர் சொல்றேன், எழுதிக்குங்க. பெரியவன் பேர் வந்து ஆனந்த்ராஜ் சார். அவன் மேல Facebook எழுதி வச்சிடுங்க சார். சின்ன பையன் மேல Instagram எழுதி வச்சிடுங்க சார். ஆமா சார், தினேஷ். அவனுக்கு ஆச்சு சார் 20 வயசு ஆயிடுச்சு. எழுதி வச்சிருங்க. வாட்ஸ்அப் வந்து என் பேரை யூஸ் பண்ணிட்டேன் சார். ஏன்னா பசங்களுக்கு தான் சொந்தக்காரன் யாரும் தெரியாத ஆயிடுச்சு. பேரனுக்குன்னா தெரியட்டும் சார் பின்காலத்துல. அதுதான் சார் வாட்ஸ்அப் அவன் பேர் மேல எழுதி விடுங்க சார். நம்மளுக்கு கோயில் வாசல் எங்கெல்லாம் இருக்குது, அங்க போய் உக்காந்துக்கலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரணுமா சார்? எதிர்க்கும் சார். இது நான் எழுதி வைக்கிறேன். அவங்க பேர்ல மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க சார். சீக்கிரட்டா முடிச்சிடுங்க சார். அவங்க வந்த உடனே அவங்க கையில அதுன்னு ஒப்பச்சிடுங்க. தேங்க்யூ சார். சார் அப்பா உலக மகா நடிப்புடா அப்பா. ஒரு மினி கொடு. மினியா? எவ்வளோ? 9 ரூபா. எல்லா கடையிலும் 8 ரூபா, உங்க கடையில 9.
ஒரு தீப்பெட்டி ஒரு ஹால்ஸ். டேய் என்ன மொத்தம் 2 ரூபாடா, என்ன 1 ரூபா வச்சுட்டு போற? மூணையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ? 9 10 11 ரூபா. 11 ரூபா. ஏற்கனவே ஒரு 10 ரூபா கொடுத்தானா, இப்போ ஒரு 1 ரூபா கொடுத்தானா, சரியா போச்சுல? 10 11 ஒரு அண்ணே அண்ணே டேய் காலங்காத்தால விடுப்பா. டேய் உன்ட நான் என்ன பிச்சை கேட்க வாங்கி வந்தேன்? 2 ரூபாய்க்கு பீடி குடுறா. 2 பீடி போதும். போதே டேய், கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. பெரிய தாராள வள்ளலு 500 1000 கொடுத்துற போறான். அவன் கொடுத்தது 11 எங்கேயோ இடிக்குது. ஏ அண்ணே, என்ன இன்னுமா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு 10 ரூபா ஜூஸ் எடு. இப்ப என்ன கணக்கோட வந்திருக்க? இப்ப எந்த கணக்கு இல்ல, எல்லாம் நம்ம கணக்கு தான். எடு. தருணா வேணுமா? ஆமா, அதடு. தருணா அதான் 10 10 10 ரூபா. 10 ரூபா தான் இருக்கு. போ போ. பா பொண்ணை வர சொல்லுங்கப்பா. பறக்காத இருடா. நான் போய் பொண்ணை கூப்பிட்டு வரேன். என்ன வீட்ல இருந்து தூக்கிடுவல்ல, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. ஐ லவ் யூ. அதெல்லாம் தூக்கிடலாம். பார்த்தே இல்ல. ஐயோ அம்மா வராங்க, ஒளிஞ்சுக்கோ. போ போ போ. அச்சோ. ஏய் நீ இன்னும் கிளம்பலையாடி? அம்மா நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கும், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம். கம்முன்னு கிளம்பி வா. அங்கிள் என்ன உங்க நடுமடையில மட்டும் வெள்ளையா இருக்கு? ரோபோ மே. ஹலோ. கொஞ்சம் கிராக்கா இருப்பானோ? ரொம்ப. இவன் ஏன்டா சிரிச்சிட்டே இருக்கான்? அதான்ப்பா எனக்குமே புரியல. இழிச்ச வாய. டேய் பொண்ணு. ஹாய். எடுங்க. என்னப்பா காண்டா இருக்கா? நோவஸா இருப்பாடா. பொண்ணுங்க மனசை புரிய கத்துக்கோ. உறிஞ்சுக்கோன்னு ப்ளே பாய் டாடி. அடா பிரமாதம். அப்புறம் தம்பி வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது அங்கிள். இவங்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். சம்பளம் எவ்வளவு இருக்கும்? வரும் ஆண்டி, ஒரு 1 crore. இங்க பாருங்க, நான் ஒரு மாசத்துக்கு. நம்ம கல்யாணத்தை நம்ம ஸ்விட்சர்லாந்து வச்சுக்கலாம். அதான் என்னோட ஃபேவரட் டெஸ்டினேஷன். நம்ம 2 சைடுல கல்யாணம் பண்ணலாம். ஒன்னு ஹிந்து, ஒன்னு கிறிஸ்டியன். என்னோட வெட்டிங் டேஸ் ஒரு 50 lakhsக்கு போதும். அப்புறம் நம்ம வெட்டிங் வீடியோவை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம். ஹலோ. அப்படியா? ஓ சரி நான் உடனே வரேன். ஏங்க இல்ல எங்க போற? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். எந்த ஃப்ரெண்டு? அதான் சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதுக்கு நான் கேள்விப்பட்டதே இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு கூட அவர் பார்க்கலையே. சிங்கப்பூர்ல இருந்தான், இப்பதான் வந்திருக்கான். வந்த உடனே பாரு, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அடுத்த வாரம் தான் வீட்டுக்கு வரலான்னு தான். ஆக்சிடென்டா? எந்த இடத்துல ஆச்சு? காலில் அடிபட்டுக்குதாமா. காலில் அடிபட்டா எந்த இடம்? இடம்னா ஊரு. முருகா சிக்னல் கிட்டன்னு நினைக்கிறேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல எந்த வண்டியில போனாரு? அதான் பைக்ல தான் போய்க்கிறான். சரி இப்ப நீ போய் என்ன பண்ண போற? அது போனா தானே தெரியும் எப்படி அடிபட்டுதுன்னு பார்த்துட்டு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் கூட்டு போனோம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவ? நான் எங்கேயும் போல, நான் உள்ளதான் போறேன். போ. 3 hours later. ஏங்க கடைக்கு போகணும்னு சொன்னேன், வரியா? என்ன வாங்க போற? ட்ரெஸ் தான். இங்க இருக்கிற கடையில வாங்க போறியா இல்ல பாண்டிக்கு போகணுமா? பாண்டியில இருக்க கடை தான். எந்த கடையில எடுக்க போற? பாண்டி சில்க்ஸ் தான். அதே 3 பிரான்ச் இருக்கு, அதுல எதுல எடுக்க போற? அண்ணா சாலை பிரான்ச். எந்த ட்ரெஸ் எடுக்க போற? சுடிதாரா சேலையா? சுடிதார் தான். ரெடிமேடா எடுக்க போறியா இல்ல தைக்கிற மாதிரி வாங்க போறியா? ரெடிமேட் தான். என்ன மாடலு? அனார்கலியா, அம்பரல்லாவா, பலாசோவா? அம்ப்ரெல்லா. என்ன கலர் எடுக்க போற? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நீ மட்டும் எடுக்க போறியா இல்ல பசங்களுக்கு எடுக்க போறியா? எனக்கு மட்டும்தான். எத்தனை ட்ரெஸ் எடுக்க போற? ஒண்ணுதான். அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பாண்டி வரைக்கும் போகணுமா? நான் ட்ரெஸ் எடுக்க போல.